சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சென்னையில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கிய நிலையில் இன்று அதிகாலை முதல் கடுமையான பனிமூட்டம் காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு தகவல்களை சொல்லுங்க. சென்னையில கடந்த சில தினங்களாகவே அதிகாலை வேளையில நிலவக்கூடிய பனியின் தாக்கம் படிப்படியாக குறைந்து பகல் வேளையில வெப்பத்தின் உணர்திறன் என்பது அதிகரித்திருந்த ஒரு சூழல்ல தற்போது மீண்டும் கடுமையான பனிப்பொழிவு என்பது சென்னை மாநகரில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பா மாநகர் பகுதிகளை காட்டிலும் புறநகர் பகுதிகளில் சாலைகள் கண்களுக்கே புலப்படாத வகையில கடுமையான பனிப்பொழிவு நிகழக்கூடிய சூழலை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடியுது. குறிப்பா புறநகர் பகுதிகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிவித்தவாறு வாகனங்களை இயக்கி வராங்க. மீனம்பாக்கம், பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கடும் குளிர் என்பது நிலவி வருகிறது. புறநகர் பகுதிகள் ஊட்டி போல் மாறியிருப்பதால பல்வேறு பகுதிகளில் தரைக்காற்றோடு சேர்ந்து அந்த பனியும் கலந்ததன் காரணமாக குளிர்காற்று என்பது கலந்து வீசி வருகிறது. வெண்படலமாக சாலைகள் கண்களுக்கு புலப்படுவதால வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. மீண்டும் அதிகாலை வேளையில சென்னை மாநகரில் அந்த குளிரின் தாக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் கடுமையான குளிரின் தாக்கம் நிலவக்கூடிய நிலையில் மாநகர பகுதியில் லேசான குளிரின் தாக்கம் இருப்பதை நம்மால உணர முடிகிறது. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னால் தமிழகத்துல குறிப்பா தலைநகர் சென்னையில வரும் நாட்கள்ல படிப்படியாக வெப்பநிலை உயரும் என கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கடுமையான பனிப்பொழிவு என்பது இருக்கிறது. சாலைகள் என்பது வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிவித்தவாறு தான் இயக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.